ரஜினியோட நடிப்பில் சமீபத்தில் கூலி வெளியானது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களை கவரவில்லை. இதனை அடுத்து அவரோட நடிப்பில் ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாகிட்டு வருது. நெல்சன் திலீப்குமார் இயக்கி வரும் இந்த படத்தில் நடிப்பது குறித்து சந்தானம் பேசியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ இன்று ரஜினிகாந்த் பிறந்த நாளாக ஸ்பெஷலாக வெளியாகியிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 75வது பிறந்தநாள் நம்ம சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். மேலும் தொடர்ந்து அவர் படங்கள் நடிக்க வேண்டும், ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 வருஷங்கள் ஆச்சு. இதை கொண்டாடும் விதமாகவும் நமது சேனல் சார்பாக அனைத்திற்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட் சினிமாவில் காமெடியனாக இருந்து தற்போது ஹீரோவாக கலக்கி வருபவர் சந்தானம். கடைசியாக இவரது நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதனை அடுத்து கிரைம் த்ரில்லர் கதையம்சத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்கிருக்காரு. இதற்காக பிரபல கிரைம் நாவலாசிரியரான ராஜேஷ்குமாரை நேரில் சந்தித்து படக்குழுவினர் கதை விவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனிடையில் சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்தில் சந்தானம் நடிப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இணையத்தில் வைரலானது. தொடர்ந்து ஹீரோவாகவே நடிக்கும் முடிவில் உறுதியாக இருந்த அவர் ரஜினியின் படத்தில் இணைந்ததாக வெளியான தகவல் பலவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதாக வெளியான தகவல் குறித்து நடிகர் சந்தானம் பத்திரிகையாளரிடம் பேசியிருக்காரு. அதாவது மறைந்த நடிகர் சேதுவின் மனைவி ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் சம்பந்தமான நிகழ்ச்சியில் பங்கேற்றார் சந்தானம். அப்போது அவரின் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிப்பதாக வெளியான தகவல் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு பதிலளித்த அவர், அது என்ன கள்ளக்காதலா, மறைத்து விட்டு செய்வதற்கு, எதுவாக இருந்தாலும் உங்களிடம் சொல்லிவிட்டு தான் செய்வேன் என தெரிவித்தார். அவர் அளித்திருக்கிற இந்த பதிலால் ரசிகர்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அப்போது ஜெயிலர் 2 படத்தில் சந்தானம் காமெடி ரோலில் நடிக்கவில்லையா என்ற கேள்வி எழுப்பி வராங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியானது ரஜினியின் ஜெயிலர். தரமான ஆக்ஷன் படைப்பாக ரிலீஸ் ஆன இந்த படம் பேன் இந்திய அளவில் சக்கை போட்டது. பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடி வசூல் சாதனையை படைத்தது. ஜெயிலர் வெற்றியை தொடர்ந்து தற்போது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு மத்தியில் 2ஆம் பாகம் உருவாகி கொண்டிருக்கு. முதல் பாகத்தை போன்றே தரமான ஆக்ஷன் கலந்த படைப்பாக இதனை இயக்கிட்டு வராரு நெல்சன். அதோடு ஏகப்பட்ட நட்சத்திரங்களும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வராங்க. இதனால் ரசிகர்கள் இடையிலே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மிர்னா ஆகியோரோட எஸ்ஜே சூர்யா, சுராஜ், வித்யாபாலன் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. இவர்களோட மோகன்லால், சிவராஜ்குமார், விஜய் சேதுபதி ஆகிய பிரபலங்கள் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறாங்க. மேலும் ஜெயிலர் தரமான பின்னணி இசையை கொடுத்த அனிருத் மேலும் 2ஆம் பாகத்துக்கும் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ரிலீஸ் செய்வதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த படம் 1000 கோடி அடிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமே இல்லை என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இன்று ஜெயிலர் 2 படத்திலிருந்து சின்ன ப்ரோமோ வீடியோ ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் சார்பாக ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டே இருக்குது. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.